ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகிடுச்சு நினைக்கிறேன். 1.5 வருஷம் ஆகி கடைசியில் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன்ப்பா. ஸோ நான் என் ஜேகே தம்பியை வச்சு இந்த எஃப்எஃப் வந்து நான் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பிடிஎஸ் ஹாரர் ஹோமில் பார்த்துருந்தீங்கன்னா நான் டயாங்கோட சீரிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு யாராவது நியூ வாட்சஸ் இங்கே யாராவது வந்து சடனாக அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஹாரர் ஹோமில் நான் ஆல்ரெடி வந்து கிம் டயாங்க்கு வந்து நான் ஒரு எஃப்எஃப் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த சேனலை யாராவது வந்து செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ எம் ரியலி சாரி. இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த சேனலில் வீடியோவே போட முடியாமல் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பல சிக்கல் சட்டங்களுக்கு பிறகு திரும்பி வந்துள்ளேன். உங்களது சுஜிவுமாகிய நான். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் பிடிஎஸ் ஹாரர் ஹோம் 2.2. லெட்ஸ் ஸ்டார்ட் இட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ எஃப்எஃப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒய்என் அப்படிங்கும்போது உங்கள் யோர் நேம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். பட் ஹாரர் ஹோமில் இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வேரியஸான நேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு நேம் வந்து கொடுத்துருப்போம். ஹாரர் ஹோமில் இது நார்மலாக இருக்கிறதா எஃப்எஃப் போட்ட காலத்துலேருந்து இது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஃபியான்சி, லவ்வர், வாட் எவர் மேபி தட்ஸ் மீன் யுவர் நேம் இஸ் ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுவேன். இன்னும் ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ பார்க்குறது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் வந்து இந்த எஃப்எஃப்ல கொடுத்துருப்பேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ரூமில் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அந்த கான்ஃபரன்ஸில் ஆகஸ்ட் இருக்கா. ஆகஸ்ட்டோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பையன் ஆலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தென் அதே மாதிரி லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஜேகே வந்து ஜெயிலுக்கு போயிட்டானா, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேசிக்காகவே ஆகஸ்ட் வந்து ஒரு ரொம்ப நல்ல பொண்ணு. என்னதான் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு மாஃபியா ஃபேமிலியாக இருந்தாலுமே அவளுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆகஸ்ட்டுக்கு ஒரு அண்ணன் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலில் வந்து ஒரு பெரிய எம்எல்ஏ, சிஎம், ஸோ அந்த மாதிரி போஸ்டிங்கில் இருப்பான். பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்டோட அண்ணன் இருந்துட்டு சவுத் கொரியாவே பயங்கரமாக ரூல் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி ஆகஸ்ட்டுக்கு ஒரு தம்பி இருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாஃபியாவுக்கு வந்து தம்பியை தான் வந்து ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ நம்ம ஆகஸ்ட் ஒரு பையனை வந்து டேட் பண்ணிட்டு இருக்காரு, ஆலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆலெக்ஸோட ஃபேமிலியுமே வந்து இந்த மாஃபியா வந்து ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன்ஸ் தான். சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்க ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு வந்து லில்லியோட வீட்டில் வந்து ஒரு பயங்கரமான பணக்காரங்க, எப்படி சொல்கிறது, பணத்தை வச்சே எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க தான் வந்து லில்லி. ஸோ இவங்க எல்லாரும் வந்துட்டு இப்போ ஜேகேவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஆகஸ்ட் வந்து ஜேகேவை வந்து பார்த்துருக்கவே மாட்டேன். ஏன்னா எப்பயுமே இந்த மாஃபியா இந்த பணக்கார குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களாம் வந்து இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் வைக்கும் போது எப்பயுமே ஜேகே அந்த கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணவே மாட்டான். அவனுக்கு இதில் விருப்பமும் இருக்காது. ஏன்னா இவங்க யாரையுமே பிடிக்காது. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த மொத்த அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவையும் அவன் மட்டும்தான் ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இருக்கவன் ஜேகே. அதனாலே இருந்துட்டு இவங்க யாரு கூடயுமே வந்து சேரவே மாட்டான். ஸோ இப்போ இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் வந்து நடத்திட்டு இருந்திருப்பான். அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா சின்ன வேலை இல்லீகலாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா அல்சாட்டையும் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பையனை இருந்துட்டு போட்டி ஒன்றுங்களாம் கொடுமை பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. கடைசியில் பார்த்தா அந்த பையன் வந்து ஸ்கூல் மாடியிலேருந்து கீழே குதிச்சிருந்திருப்பான். அப்படி அவன் குதிக்கும் போது இருந்துட்டு ஜேகேயோட நேமை சொல்லிட்டு இவனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி குதிச்சிருந்திருப்பான். அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியா பயங்கரமான வைரல் ஆனதுனால இப்போ ஜேகேயை கூட்டிகிட்டு போய் உள்ளே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது ஆலெக்ஸ் வந்து சொல்கிறான், ஜேகேவை ஏன் நம்ம வெளியே எடுக்கக்கூடாது, நம்ம இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கிட்ட கேட்டால் லில்லியை வந்து ஆல்ரெடி ஜேகே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பான், ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், ஆனால் ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். அதனால் என்னையே ரிஜெக்ட் பண்ணவனா நான் எதுக்காக வெளியே எடுக்கணும், ஸோ வந்து எனக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலை விட்டு வெளியே போயிடுவாள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆகஸ்ட் கிட்ட வரும்போது ஆகஸ்ட்டுக்கு ஜேகேனா யாருன்னே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலெக்ஸ் சரியான ஒரு டாக்ஸிக்கான ஒரு பாய் ஃப்ரெண்ட். இவளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவன் நினைக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் இவன். கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்க நிறைய பணக்கார வீட்டு பசங்க இருந்துட்டு ஜேகே வந்து வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஓட் பண்ணியிருந்திருப்பாங்க. கடைசியாக இருக்க ஓட்டு இருந்துட்டு நம்ம ஆகஸ்ட் போட வேண்டிய ஓட்டு தான். ஸோ நம்ம ஆகஸ்ட் கிட்ட இருந்துட்டு நீ மட்டும்தான் இன்னும் ஓட் போடல, உன்னோட ஓட்டை போடு, ஜேகே வெளியே எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது ஆகஸ்ட்டுக்கு வந்துட்டு ஜேகேவை வெளியே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு. ஏன்னா அவளுக்கு இந்த மாஃபியா கம்யூனிட்டியே பிடிக்காது, இங்கே இருக்கவங்க யாரையுமே பிடிக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு உள்ளே போயிருக்கான், அவனை எடுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா ஓட்டை வந்து நோன் தான் போட வருவான். ஆனால் ஆலெக்ஸ் இருந்துக்கிட்டு நீ உன் ஓட்டை வந்து நீ போடுறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, உன் ஓட்டை நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இவனோட பெர்மிஷனே இல்லாமல் இருந்துட்டு இவன் ஓட்டை பிடிங்கி ஆலெக்ஸ் வந்து போட்டு நம்ம ஜேகே வந்து வெளியே எடுத்துருவான். இவன் வெளியே வந்ததுக்கப்புறம் ஆலெக்ஸ் கிட்ட கேட்பான், நீ என்னை ரூல் பண்ணுறது என்னை டாமினேட் பண்ணுறதெல்லாம் ஓகே தான் ஆலெக்ஸ், பட் நான் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்கேன், எல்லோரும் முன்னாடி இருக்கும்போது அட்லீஸ்ட் எனக்கான கொஞ்சமாவது மரியாதை நீ கொடுக்கலாம்ல, எல்லோரும் முன்னாடி இருந்துக்கிட்டு கூட உன் ஓட்டை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்குற, எனக்கு அந்த இடத்துல ஒரு மரியாதையே இல்லை ஆலெக்ஸ் அப்படின்னு சொல்லி பேசும்போது நீ என்ன மரியாதை எதிர்பார்க்குற, நீ வந்து யாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியுதா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதே ஒரு பெரிய மரியாதை தான்,
வாயை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்டைமில் நம்ம ஆகஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் வீட்டில் கூட விடாமல் நீயே காரை பிடிச்சி பிக் பண்ணி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானா. இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு ஒரு 2.5 வீக்லேயே இருந்துக்கிட்டு ஜேகே வெளியே வந்துடுவான். ஜேகே வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க அம்மா அப்பா எல்லாருமே இருந்துட்டு சியோல்லே ஒரு பெரிய ஸ்கூல் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சியோல் ஸ்கூலில் தான் இங்கே இருக்க எல்லா பணக்கார பசங்களும் வந்து படிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் சில பேர் இருந்துட்டு இந்த மெரிட்டில் வந்து பாஸ் ஆனவங்க, கொஞ்சம் நல்ல ஹையர் ரேங்க் எடுத்தவங்க, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த காலேஜில் சீட் கொடுக்கணும், ஸ்கூலில் சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-12 சீட் அலோகேஷன் நடக்கும் போது நிறைய புவர் பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் இருந்துட்டு ஜேகே வெளியே வந்து அடுத்த நாள் வந்துட்டு எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஆலெக்ஸ் வந்து கூப்பிட்றான், இன்றைக்கி இந்த மாதிரி மீட்டிங் இருக்குது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எப்பயுமே மீட்டிங் போனால் யாரை என்ன பண்ணலாம், அந்த ஃபேமிலி எப்படி அழைக்கலாம், அவங்க பிஸ்னஸை எப்படி வந்து தரமாட்டமாக ஆக்குறது, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி கொலாப்ஸ் பண்ணி அடுத்த வீட்டை எப்படி வந்து ஸ்பாயில் பண்ணுறதுன்னு தான் பேசுவானுங்களே தவிர இவனுங்க எந்த ஒரு உருப்படியான நல்ல விஷயமோ அந்த மீட்டிங்கில் பேசவே மாட்டானுங்க. ஸோ அதனாலே இருந்துட்டு நிறைய தடவை நம்ம ஆகஸ்ட் வந்து இந்த மீட்டிங் போகவே மாட்டோம், ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த ரீசனால் மட்டும்தான் இருந்துட்டு ஜேகேவை அவ்வளோவா பார்த்தே இருக்க மாட்டோம். உண்மையை சொல்லப்போனால் ஜேகேவை இது வரைக்கும் ஆகஸ்ட் மீட்டே பண்ணியிருக்க மாட்டான். ஃப்ரெண்ட் ஆலெக்ஸை பார்த்துட்டு வந்தால் மட்டும் என்னோட ஓட்டை என்னையா போட சொல்ல போகிற, நீ தானே என் ஓட்டை போட போகிற, நீயே போய் போட்டுக்கோ, எனக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக அவள் கிளாஸ் ரூமுக்கு போய் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பையன் மேலே இடிச்சிட்றா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது வேறு யாரும் கிடையாது, கிம் டெயாங் தான். ஸோ டெயாங் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்து மெரிட்டில் பாஸ் ஆகி நம்மளோட ஆகஸ்ட்டோட கிளாஸுக்கு வந்திருப்பான். ஸோ டெயாங்க்கு வந்து ஆகஸ்ட்டை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா மற்றவங்க மாதிரி வந்துருக்க மாட்டான், இப்படி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னே பச்சைக்குன்னு பிடிச்சிரும். ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும் மற்றவங்க மாதிரி இல்லாமல் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இப்போ பார்த்துட்டு ஐம் ஸோ சாரி, நான் தெரியாமல் உங்கள் மேலே இடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளோ என்னோட நேம் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் புது ஜாயினியா அப்படின்னு கேட்டுட்டு நார்மலாக பேசும்போது நீங்களும் என் கிளாஸ் தானே, வாங்க என் கிளாஸில் புதுசாக நீ ஒருத்தங்க வரப்போகிறாங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் தானே, வாங்க நான் வேணால் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அந்த கான்ஃபரன்ஸ் ஹால் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஜேகேக்கு வந்து இந்த லில்லி வந்து இவனை வெளியே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆப்போசிட்டாக ஓட்டு போட்ட விஷயம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் லில்லியை பார்த்துட்டு ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே வெளியே எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஓட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கும்போது லில்லி பார்த்துட்டு இல்லை நான் வந்து எல்லோரும் உனக்கு ஓட் போட்டுருவாங்க நம்பிக்கை இருந்துச்சு, ஸோ அதனால் சும்மா ஒரு கண் துடைப்புக்காக தான் நான் வந்து ஓட் போட மாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது என்ன தைரியம் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன், இன்னும் வந்து உன் ஃபேமிலி என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸோட அட்டாச்மெண்ட்டில் தான் இருக்குது, நான் இப்போ நினச்சேன்னா கூட உன் ஃபேமிலி பிஸ்னஸை என் ஃபேமிலியிலேருந்து துரத்தி விட்டுருவேன், அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல, சாப்பாட்டுக்கு சிங்கி தான் அடிக்கணும், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இன்னொரு தடவை என்னை எதிர்த்து ஏதாவது நீ ஒரு விஷயத்தை இந்த கவுன்சிலில் பண்ணன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸ் பக்கம் திரும்புகிறான். அலெக்ஸ் பக்கம் திரும்பினதுக்கப்புறம் இருந்துட்டு எங்கே உன் கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக எனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கு, இன்ட்ரோவே தரமாட்டேங்கிற அப்படிங்கும்போது நானே அவள் பின்னாடி வந்து ஒரு விஷயத்துக்காக தான் சுற்றிட்டு இருக்கேன், அந்த விஷயம் மட்டும் என் கையில் கிடச்சிச்சின்னா அவளே நான் கழட்டி விட்டுற தான் போகிறேன் ஜேகே அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது ஜேகே கிட்டே அந்த அலெக்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லாமல் மறைக்கிறான். ஜேகே வந்துட்டு என்னன்னு சொல்லு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது என் கைக்கு வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, திரும்பி கவுன்சிலர் டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவன் ஏரியாவுக்கு இப்போ கிளம்பி போயிடுறானுங்க. கிளாஸ் ரூமில் ஆகஸ்ட் வந்துட்டு டயாங் கிட்ட வந்து சொல்ல முடியாமல் ஒரு விஷயத்த வந்து கேட்டுட்ருக்கா. என்னன்னு வந்து பார்த்தா 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரே பெஞ்சில். ஸோ ஆகஸ்ட் இருந்துட்டு டேவங்க பார்த்துட்டு நீ வேறு பிளேஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறியா, இந்த பிளேஸில் வேறு ஒரு பையன் வருவான் அப்படிங்கும்போது என்னாச்சு நான் இங்கே உட்காதுல ஏதாவது இஷ்யூவா அப்படிங்கும்போது ஆமாம் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அலெக்ஸ் வருவான், அவன் எப்பயும் என் கூட தான் உட்காருவான், பட் இப்போ நீ இங்கே இருக்கிறத பார்த்தா அவன் கண்டிப்பாக வந்து என் கூட வந்து சண்டை போடுவான் சத்தம் போடுவான், ஸோ அதனால் நீ வேறு பிளேஸ் மாதிரி உட்காந்துக்கிறியா அப்படிங்கும்போது இதை கேட்டோன்னே டயாங் இருந்துட்டு இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அதுக்குள்ளே நம்ம மனசில் தான் பட்டாம்பூச்செல்லாம் வேறு பறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஆகஸ்ட் நான் அவனை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுருந்தா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கொஞ்ச நேரம் மட்டும் அங்கே உட்காந்துரு, அவன் ஃபஸ்ட்டு 2 பீரியட் மட்டும் தான் கிளாஸில் இருப்பான், அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவன் போயிடுவான், ஸோ அதுக்கப்புறம் நீ எப்பயும் போல் என் பிளேஸில் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து சீட் மாறி போய்ட்றான். ஸோ ரொம்ப நேரம் ஆகிடுது, அந்த டேவே கம்ப்ளீட் ஆனாலுமே இருந்துட்டு அலெக்ஸ் வந்து கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கவே மாட்டான். ஸோ கிளாஸ் முடிஞ்சு போகும்போது இருந்துட்டு டயாங் கேட்குறேன் எங்கே உன் பாய் ஃப்ரெண்ட் வருவான்னு சொன்னால் வரல, ஒரு வேளை ஸ்கூலுக்கு வரல அன்றைக்கி அப்படிங்கும்போது இல்லை அவன் ஸ்கூலுக்கு வந்தான், அந்த மானங்கிட்ட கான்ஃபரன்ஸ்க்கு போயிருப்பான் அப்படின்னோடனே என்ன கான்ஃபரன்ஸ் அப்படின்னோடனே இவன் நியூ கம்மர், அது மட்டும் இல்லாமல் மெரிட்டில் வந்தவள, ஸோ இந்த பணக்கார கம்யூனிட்டி பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாததுனால இவன் கூப்பிட்டு வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்குன்ட்டு.
அப்போ ஏன் நீ அங்கே போகாமல் நீ இங்கே என்ன பண்ணுற ஆகஸ்ட் அப்படின்னு கேட்டோன்னா இவன் என்ன சொல்கிறான், நான் பணக்காரிலாம் இல்லைப்பா, நானும் உன்ன மாதிரி மெரிட்டில் பாஸ் ஆகி வந்த ஒரு பர்சன் தான், எனக்கு இந்த கம்யூனிட்டிலலாம் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. ஏன்னா இவ்வளோ அந்த கம்யூனிட்டியில் ஒரு கும்பல் தெரிஞ்சால் இவனுங்க தான் அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கானுங்களே, இவன் வேறு நல்லா பேசுகிறான், ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி கிடச்சிருக்கான். ஸோ இவ்வளோ அந்த கம்யூனிட்டியில் ஒரு பர்சன்னு சொல்ல போக இவன் இல்லைம்மா நமக்கு சரிப்படாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஆகஸ்ட் அந்த பொய்யை சொல்லி மறைச்சிடுவா. ஸோ வீட்டுக்கு போகும்போது இருந்துக்கிட்டு இவன் வெயிட் பண்ணி பார்க்குற ஆலெக்ஸ் வருவான், ஆலெக்ஸ் கூட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆலெக்ஸ் வரவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கிளப்புக்கு ஏறி போயிடுவான். அங்கே போய்ட்டு அங்கே இருக்க பல பெண்கள் கூட அவன் ஜாலியாக இருந்துட்டு இருப்பான். இது எதுவும் தெரியாமல் ஆகஸ்ட் நின்றுக்கிட்டே இருப்பான் ரொம்ப நேரமாக இங்கே நிற்கிறத பார்த்துட்டு டயாங்கும் கிளம்பின்னு இருக்க மாட்டான். டயாங் கேட்குறான், ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு. இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் எங்கே போனானே தெரில, அவன் காரையும் காணோம், எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இங்கே கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது சரி வா நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ சைக்கிளில் இருந்துட்டு 2 பேரும் போய் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அப்படி சைக்கிளில் போகும்போது டயாங் கேட்குறான், நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பான், ஆனால் நீ என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டல அப்படின்னு கேட்கும்போது கேளு நான்லாம் ஒன்று தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கும்போது உனக்கு இந்த ஜங்குக்கை பற்றி தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே இவன் எதுக்கு ஜங்குக்கை கேட்குறான் அப்படின்ட்டு தெரியும் இந்த கம்யூனிட்டி ஹெட்டோட பையன், நீ ஏன் அவனை கேட்குற அப்படின்னோடனே அவன் ஒரு பையனை பிடிச்சி தள்ளி விட்டு ஒரு பையன் செத்து போனான் பார்த்தியா, அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னோடனே ஐயோ ஃப்ரெண்டு கூடிய சவகாசம் வச்சுக்கிட்டு இருக்கோன்ட்டு ஐம் ஸோ சாரி, நானும் அந்த நியூஸை கேள்விப்பட்டேன், நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பல்ல டயாங் அப்படிங்கும்போது ஆமாம், ஆனால் கடைசியில் பார்த்தா அவன் 2.5 வாரத்திலே வெளியே வந்துட்டான், யார் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில, எனக்கு அவ்வளோ கோவம் வருது, உனக்கு ஒன்று தெரியுமா இந்த ஸ்கூலுக்கு நான் ரீசனே அவனை மறுபடியும் பிடிச்சி ஜெயிலில் போடணுன்னு தான், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா, ஏன்னா என்னால் வேறு யாரையும் நம்ப முடியல, எனக்கு தெரிஞ்சு உன் மூஞ்சை பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் நல்லவ மாதிரி இருக்குது, ஸோ அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவர் ஐயோ இவனுக்கு ஹெல்ப் பண்ண போனால் அந்த மொத்த கவுன்சிலும் என்னெல்லாம் போட்டு அடிக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீ நினச்சாலும் அதெல்லாம் பழிலாம் வாங்க முடியாது டயாங், அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ், அது மட்டும் இல்லாமல் உனக்கே தெரியும்ல இந்த சியோலில் இருக்க எல்லா ரிச்சஸ்ட் மென்ஸும் அண்டர் கிரவுண்டில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க, இங்கே இருக்கவங்க எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கும் பயங்கரமான பேக்ரவுண்ட் இருக்குது, நீ நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றை முடிச்சு விட்ருவாங்க, ஸோ அதனால் உன் ஃப்ரெண்டு போனது கஷ்டமான ஒரு விஷயம் தான், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுறத பாரு, இன்னொரு தடவை என்கிட்ட கேட்ட மாதிரி வெளியே யாருக்கிட்டையுமே கேட்டுறாத, இதெல்லாம் அந்த ஆலெக்ஸ் காதுக்கும் அந்த ஜங்குக்கோட காதுக்கும் போச்சுன்னு வச்சுக்கோ உன்னை முடிச்சே கட்டிடுவானுங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கேயே சைக்கிளை நிறுத்து நான் இங்கேருந்து நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்து போயிடுவாளா. போகும்போதுட்டு கிம் டயாங் யோசிக்கிறான், டயாங் நான் ஜங்குக்கை பற்றி மட்டும்தானே கேட்டேன், இவன் எதுக்கு அவள் பாய் ஃப்ரெண்ட் ஆலெக்ஸை பற்றிலாம் பேசிட்டு போகிறா, அப்போ அந்த ஆலெக்ஸ்க்கும் இந்த கொலையில் ஏதோ சம்மந்தம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பையபலை கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிருது. ஆகஸ்ட் நேராக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டு கேட்டு முன்னாடியே பார்த்தா பயங்கரமான காரெல்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்க. பார்க்கிங்கை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறா, ஓகே உள்ளுக்குள்ளே குடும்பமாக சேர்ந்து மறுபடியும் எவனை போடுறதுன்னு பிளான் போட்டுட்ருக்காங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யாருக்கும் தெரியாமல் ரூம்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு நேராக உள்ளே வந்தால் சோஃபாலே மொத்தமாக உட்காந்துட்டு இருப்பாங்களா. பார்த்தா வேறு யாரும் இல்லை, இந்த கல்ட்டு கும்பல்ஸோட பேரண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆகஸ்ட்டை கூப்பிட்றாங்க, ஆகஸ்ட் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பயந்துகிட்டே போகிறான். ஏன்னா குடும்பமே ஒரு மோசமான குடும்பம், அதனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டே கிட்ட போனால் இந்த மாதிரி ஜேகே இன்னைக்கு ஸ்கூல் வந்தானா நீ பார்த்தி அப்படிங்கும்போது வந்தான் ஏன் கேட்குறீங்க அப்படின்னோடனே அவனை நாங்கள் பயங்கரமாக வார்ன் பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலே இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேளை மறுபடியும் அவன் ஏதாவது சில்மிஷம் சேட்டை பண்ணுறான், அடுத்தவங்களை ஏதாவது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் எங்ககிட்ட கொடுமா, என்னன்னா இவன் ஏதாவது பண்ணிட்டு போய்ட்றான், ஃபேமிலி ரெப்புடேஷன் பயங்கரமாக பாதிக்குது, நான் லில்லி கிட்டே கேட்டால் அந்த லில்லியும் அந்த கல்ட்டு கும்பலில் ஒருத்தியாக தான் இருக்கான், ஆலெக்ஸ் என்ன தான் நடந்தாலும் அவன் ஃப்ரெண்டை காப்பாற்றுவான், ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கையான ஒரே ஒரு பொண்ணை நீ மட்டும்தான், அவன் என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னோடனே பிள்ளைய தலையில் தட்டி ஒழுங்காக வளர்க்க தெரியாது நீ எல்லாம் என்கிட்ட கேட்குற பற்றியான்னு மனசுக்குள்ள நினச்சாலும் ஓகே ஆண்டி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆண்டி நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக குடுகுடுன்னு ரூமுக்குள்ளே போயிட்டு ரூம் கதவை லாக் பண்ணிவிடுவாளா. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு இருந்துட்டு நம்மளோட ஆகஸ்ட் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் ஜப்பானில் இருந்து. அவங்க அந்த காலை அட்டன் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி தாத்தா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்லேருந்து கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் ஜப்பான்லேயும் ஒன்று இருந்திருக்கும். ஸோ நம்ம ஆகஸ்ட்டோட அப்பா ஒரு ஜாப்பனீஸ், ஸோ அவரோட அப்பா தான் இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியோடு எல்லாம் சேர்ந்து அங்கே கிளம்பி போவாங்க. அப்போ கரெக்டாக அந்த ஆலெக்ஸ் அங்கே நிற்பானா. இதை பார்த்தோன்னா ஆகஸ்ட்டுக்கு ஒன்றும் புரியாது, எங்கள் தாத்தா செத்து போனதுக்கு நீ எதுக்கு நீ கிளம்பு முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லும் போது அது என்ன உன் தாத்தா என் தாத்தா கூடி சீக்கிரத்தில் 2 பேர் மேரேஜ் பண்ணிக்க தானே போகிறோம், நான் உன் பாய் ஃப்ரெண்ட் தானே, ஸோ என் ஃபேமிலிக்கும் தெரியும் உன் ஃபேமிலிக்கும் தெரியும் நீ நான் லவ் பண்ணுறது, ஸோ உங்கள் தாத்தாவோட ஃபியூனரலுக்கு நான் வரதில் என்ன தப்பு இருக்குது, நானும் தான் உங்க கூட இப்போ ஜப்பான் வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வருவானா. இவன் நம்ம ஆகஸ்ட் கிட்ட ஒரு நீடுக்காக மட்டும்தான் கைஸ் பழகிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இவங்க நேராக ஜப்பான் கிளம்பி போகிறாங்க. ஜப்பான் கிளம்பி போனதுக்கப்புறம் தாத்தா வந்து நல்லபடியாக இறுதி சடங்கெல்லாம் கொடுத்து அடக்கெல்லாம் பண்ணி ஒரு வாரம் ஆகிடுது. ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆலெக்ஸ் வந்து கேட்குறான், உங்கள் தாத்தாவோட சொத்தெல்லாம் இப்போ யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னோன்னே, தெரியல, ஏன்னா எனக்கு ஒரு அண்ணனும் இருக்கான், எனக்கு ஒரு தம்பியும் இருக்கான். ஸோ அதனால் எங்கள் தாத்தாவோட சொத்து பத்தெல்லாம் யாருக்கு போகணும்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு அந்த எல்லா சொத்தையும் வந்து சரிசமமாக தான் பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது ஏன் சரிசமமாக பிரிக்கிறாங்க, உன் தாத்தா உனக்குன்னு ஒன்றும் எழுதி வச்சுருந்துருக்க மாட்டாருங்கும்போது, உனக்கு என்ன பைத்தியமா, எங்கள் தாத்தா எங்கள் 3 பேரையும் ஒன்றா தான் வந்து லவ் பண்ணார். ஸோ சொத்தை பிரித்தாலும் 3ஆக தான் பிரிப்பார், எனக்காகலாம் தனியாக எந்த சொத்துலாம் பிரித்து வைக்க மாட்டார். அப்படிங்கும்போது சரி உங்கள் பாட்டியோட சொத்து பேத்திக்கு தானே வரும் அப்படின்னோடனே, பைத்தியமா நீ, எங்கள் பாட்டி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எங்கள் தாத்தா மட்டும்தான் ரிச்சு, அந்த மாதிரி மேரேஜ் பண்ணவங்க, எங்கள் பாட்டிக்கிட்ட இந்த சொத்து இல்லை, ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, வாயை மூட்டுரு, நானே எங்கள் தாத்தா செத்து போனார் கவலை இருக்குது, சொத்துன்னு சொல்லிட்டு இருக்க, மூடிட்டு உட்கார்றா அப்படின்னு ஒரு கோவத்தில் வந்து ஆலெக்ஸை பிடிச்சி திட்டி விட்டுருவாளா. தாத்தா வந்து செத்து போனதுக்கப்புறம் வந்துட்டு தாத்தா சைடில் இருக்க அட்வொகேட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அவர் சாகும்போது வந்துட்டு நிறைய உயிரெலாம் எழுதி வச்சுருக்காரு. ஸோ அதுபடி ப்ராப்பர்ட்டிஸை வந்து உங்கள் பேர பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆலெக்ஸ் தான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கான், ப்ராப்பர்ட்டிஸ் எப்படியாவது அவங்க அண்ணன்கிட்ட போய்டும், பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தாத்தா அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டாக வச்சுருந்துருப்பாரு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லேண்டு, இது எல்லாத்தையுமே இருந்துட்டு பசங்க 2 பேத்துக்குமே வச்சு எழுதியிருந்திருப்பாரு, பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே எழுதி வச்சுருந்துருக்க மாட்டார். இதை பார்த்தோன்னா ஆகஸ்ட் இருந்துக்கிட்டு, சரி தாத்தா வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கு எழுதி வச்சிட்டாரு, ஸோ இதனால் என்ன இருக்குது, நமக்கு வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு தானே போகிறோம், ஸோ எப்படியா இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் தான், நம்ம அப்பா கண்டிப்பாக நமக்காக ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இல்லை, தாத்தா அவளுக்கு சொத்து எழுதி வைக்கல அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை, அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி விட்டதுக்கப்புறம் இந்த ஆலெக்ஸ் மட்டும் இருந்துட்டு அந்த அட்வொகேட்லாம் வந்திருப்பாங்களே, அவங்கக்கிட்ட ஏன் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மட்டும் எதுவுமே அவர் எழுதி வைக்கல, அவர் கண்டிப்பாக எழுதி வச்சிருப்பாரு, நீங்கள் வந்து செக் பண்ணி சொல்லுங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக அப்படிங்கும்போது, இல்லை அவர்கிட்ட இருந்த எல்லா சொத்தையுமே இருந்துட்டு சரிசமமாக பிரித்து 2 பசங்களும் கொடுத்துட்டாரு, பொண்ணுக்கு எதுவும் கொடுக்க கிடையாது அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவன் இப்படி துள்றதெல்லாம் பார்த்துட்டு ஆகஸ்டோட அப்பா இருந்துட்டு, அலெக்ஸ் கொஞ்சம் பொறுமையாயிரு, என்னன்னு பார்க்கலாம், நம்ம அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அலெக்ஸை தலையில் தட்டி உட்கார வச்சிடறாங்க. கரெக்டாக இருந்துட்டு இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 2 நாள் கழிச்சு இருந்துட்டு இன்னொரு அட்வொகேட் கும்பல் இருந்துட்டு மறுபடியும் வந்து நம்ம ஆகஸ்டோட ஃபேமிலியை பார்க்க வருவாங்க. அட்வொகேட் கும்பல் இருந்துட்டு அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அப்படி பேசும்போது வந்துட்டு ஆகஸ்ட்டும் இன்னும் இந்த ரூமில் இருக்கணும், மற்றவங்க யாராக இருந்தாலும் இந்த ரூமை விட்டு வெளியே போங்கிற மாதிரி பேசியிருந்திருப்பாங்க. அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒன்றும் புரியல. தம்பி வந்து சின்ன பையங்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் தெரியறனால அவன் அமைதியாக இருந்துச்சு வெளியே போயிடுறான். அண்ணனுக்கு மட்டும் ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குது, இந்த கிழவன் வந்து இருந்துட்டு பெரிய சொத்தை வந்து தங்கச்சி பேரில் எழுதி வச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. பட் இருந்தாலும் இருந்துட்டு அதை விட பெரிய சொத்தெல்லாம் நம்ம பேரில் தான் எழுதி வச்சிருக்காரு, ஸோ பரவாயில்ல கிளம்பலான்னு சொல்லிட்டு அவனும் அந்த ரூமை விட்டு போயிடுவான். அலெக்ஸ் மட்டும் அந்த ரூமை விட்டு வெளியவே போக மாட்டான். ஸோ வந்து அட்வொகேட் இருந்துட்டு, நீ யார் தம்பி, நீ இந்த ரூமை விட்டு கிளம்பு அப்படிங்கிறோன்னே, நான் வந்து அவரோட பாய் ஃப்ரெண்ட், ஃபியூச்சர் ஃபியான்சி, ஸோ அவருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத நான் இங்கே பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அட்வொகேட்ஸ் கூட நிறைய பாடி கார்ட்ஸ், பவுன்சர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் இருந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக நான் கண்டிப்பாக இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, அலெக்ஸ் சொல்கிற இந்த ரீசன் இருந்துட்டு நம்ம ஆகஸ்ட்டுக்கும் சரி ஆகஸ்ட்டோட அம்மாவுக்கும் சரி கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இல்லை, அவன் என்னதான் இருந்தாலும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் தான், ஸோ இங்கே இருக்கட்டும், இங்கே வச்சு நீங்கள் சொத்தை பிரிக்கிறத பற்றி பேசுங்க அப்படிங்கும்போது, இப்போ தான் வந்து இந்த அலெக்ஸ் எதுக்காக இவ்வளோ நாள் நம்ம ஆகஸ்ட் கூட இருந்தானோ, ஸோ அந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாஃபியாவில் இருக்கவங்க எல்லாருமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் எல்லாத்தையுமே வந்து கேரி ஆன் பண்ணியிருப்பாங்க. சவுத் கொரியாவில் எனக்கு நினைக்கிற எல்லா இடத்தையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்துக்கிட்டு ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, இங்கிலாந்து, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்துட்டு அவன் பெரிய பெரிய மாஃபியா கேங்ஸ் வந்து வச்சுருந்துருப்பான். பட் இவங்க எல்லாருமே எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு ஜப்பான்குள்ளே மட்டும் வந்திருக்கவே முடியாது. ஏன்னா ஜப்பானில் எப்பயுமே இந்த சாமுராய்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அதனாலே வந்துட்டு இங்கே மாஃபியா இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு வந்திருக்காது. அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி இம்பார்ட்டன்ட்லி ஆகஸ்டோட தாத்தா ஒரு பெரிய சாமுராய். ஸோ அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்யூனிட்டியே இருக்கும், இந்த சாமுராய் கம்யூனிட்டி. அயோத்தியோட பாதுகாப்புக்காக இருந்துட்டு சொத்தை எதையுமே இருந்துட்டு அவர் எடுத்துருந்துருக்க மாட்டார். எல்லாத்தையுமே வந்துட்டு பேர பசங்க கொடுத்துட்டு, பொண்ணு வந்து இந்த மாஃபியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆகஸ்ட்டால் சண்டை போட தெரியாது, அவளுக்கு சண்டையும் போட தெரியாது, சண்டையும் போட வராது. ஸோ இவங்க மாஃபியா இண்டஸ்ட்ரியில் இருக்கனால பேத்தியோட உயிருக்கு பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாஃபியா இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வந்து குட்வில்லை சம்பாரிச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த சாமுராய் கம்யூனிட்டியில் எவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது, பவுன்சர்ஸ், பாடி கார்ட்ஸ், எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி, எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடமா இருந்திருக்கும். ஸோ அந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருந்துக்கிட்டு நம்ம ஆகஸ்ட் கிட்ட வந்து எழுதி வச்சுருந்துருப்பார். ஸோ சாகும்போது என்னோட பேத்திக்கிட்ட மட்டும்தான் வந்து இதை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ நாளைக்கு ஒரு வேளை இப்போ ஆகஸ்ட் கிட்ட கிடச்சிருக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேன் பவர்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஆகஸ்ட் வந்து என்ன பண்ணுறனே தெரில, அவளுக்கு இந்த சண்டையே வராது. இல்லை எனக்குலாம் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு எங்கள் தாத்தாக்கிட்டே கொடுத்துருங்க, இல்லைனா எனக்கு அந்த சொத்தே வேண்டாம், எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அட்வொகேட் கிட்ட சொன்னால், இல்லைம்மா உன் பேரில் தான் வந்து உயில் இருக்குது, நீ தான் இனிமேல் இதுக்கெல்லாம் பொறுப்பு, இனிமேல் இந்த சாமுராய்
சாமுராய் கும்பலுக்கு நீ தான் தலைவி அப்படின்னா எனக்கு சமோசாவே போட தெரியாது, இவனுங்க என்ன சாமுராய் கும்பலெல்லாம் என் தலையில் கட்டுறானுங்கன்னு சொன்னோன்னே அலெக்ஸுக்கெலாம் பயங்கர ஜாலியாகிடுது. ஆகஸ்ட் வேறு ஒரு பதட்டத்தில் இருக்கா, என்ன பண்ணுறது இது எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாம போது அலெக்ஸ் வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே இவன் இது வரைக்குமே அலெக்ஸை வந்து ஒரு நல்ல பையன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கான். அவன் சீட்டிங் பண்ணுறதுலாம் எதுவும் தெரியாதுல்ல. அதனால் வந்துட்டு சரி நம்ம பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஸோ அவன் இந்த கம்யூனிட்டி நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிறான். ஸோ இந்த ஜாப்பனீஸில் இருக்க இந்த சாமுராய் மாஃபியா கம்யூனிட்டிக்காக மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம அலெக்ஸ் வந்துட்டு நம்ம ஆகஸ்ட் கூட வந்து ஒன்றா இருந்திருப்பான், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருப்பான். ஆனால் இந்த அலெக்ஸ் சரியான ப்ளே பாய், ஒரு பாருக்கு ஒரு 30-40 கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க ஒரு பர்சன் தான். ஸோ வந்து இப்போ அலெக்ஸ் நினச்ச மாதிரி இருந்துட்டு நம்ம ஆகஸ்ட்டை வந்து ஏமாற்றி ப்ராப்பர்ட்டிஸை வந்து வாங்கிட்டான். ஸோ ஒரு பவர் ஆஃப் பட்டாணி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட்டுக்கு அது எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக இவன் லீகலாக இருந்து இனிமேல் அந்த சாமுரைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறான். இவன் இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான் இருந்துட்டு இந்த டோட்டல் சீரீஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற சீரீஸ் பார்க்குற மாதிரி இருக்காது. இது ஆக்ஷன், த்ரில்லர், லவ், ரொமான்ஸ், மேக்ஸிமம் இல்லை டார்க் ரொமான்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் அவங்களோட எஃப்எஃப் பார்க்கணுன்னா பிடிஎஸ் ஹாரர் ஹோமை விசிட் பண்ணி பாருங்கள். சிச்சா பை சி யூ லைக் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட். அண்ட் இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கமெண்ட் செக்ஷன் வீடியோவில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். பை.